உங்களை கொண்டு போய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கும்படிக்கு, கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கும்படிக்கு நான் வைராகியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இருக்க வேண்டியதான ஒரு வைராக்கியம். அதே நேரத்தில் இது பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடியதான ஒரு வைராக்கியம். சபையை கொண்டு போய் கிறிஸ்துவின் இடத்துல ஒப்படைக்கும் பொழுது சபை எப்படி இருக்க வேண்டுமாம்? கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட அப்படின்னு இருக்கிறது. அப்படியானால் இந்த சபையை கொண்டு போய் ஒப்படைக்கிற அந்த 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 ப்ராசஸ், அந்த வேலை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். நீங்களும் நானும் தான் சபையாக இருக்கிறோம். சபைக்கு தலைவராக ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இருக்கிறது. இப்போ இந்த சபையை கொண்டு போய் ஆவியானவர் கையில் ஒப்படைக்கிறது தான். நம்மை கொண்டு போய் ஆவியானவர்கிட்ட சேர்க்கணும். நாம் எல்லாமே அவர்கிட்ட போய் சேரணும். இதுதான் நமக்கு அவர் வைத்திருக்கிறதான ஒரு மிக முக்கியமான டாஸ்க். அப்படி இருக்கும் பொழுது இப்போது ஒரு பெண்ணை கொண்டு போய் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது பல சூழ்நிலைகளிலே கொடுக்க முடியும், பல நிலைகளிலே கொடுக்க முடியும். நான் சொல்கிறது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உள்ளதான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு பெண்ணை ஒப்படைக்க, ஒரு மணவாளன் கையில் கொண்டு போய் ஒரு மணவாட்டியை ஒப்படைக்கிற, அது ரொம்ப கடினமான விஷயம். ஒரு கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ப்ராசஸ், ஒரு 3 நாள் தான் இருக்கும். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு பொண்ணை இத்தனை வருஷம் ரெடி பண்ணி கொடுக்கறதுங்கிறது அது அதை விட கஷ்டம். இப்போ இருக்கிற காலகட்டம், அதனால தான் சொன்னேன், இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. அப்போ அந்த பெண்ணை கொண்டு போய் ஒருத்தன் கையில் ஒப்படைச்சு ஒரு நம்பிக்கையோடு கூட இனி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அவனோடு கூட என்று அந்த தாய் தகப்பனுக்கு அது ஒரு சந்தோஷமான தருணம். அதை கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் அந்த மாதிரி சந்தோஷமான தருணத்தை இப்பொழுது பல பெண்களும் சரி பசங்களும் சரி பெற்றோருக்கு தருகிறதில்லை. இது அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம். எல்லாம் அவங்களே தேடிக்கொள்கிறாங்க, அவங்களே போயிடுறாங்க. அதை நீ பாருங்கள், எந்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், அப்படி அவங்களே ஒரு தேடிக்கொள்ளும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்துகிறது, அவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி நடந்திருக்கக்கூடாதே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறாங்க. காரணம், இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாதா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவர்களுடையதான நோக்கம் என்ன? சின்ன வயசுலேருந்து, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க எப்படி அதை வளர்க்குறாங்க அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு. அப்போ அவங்களுடைய முழு ப்ராசஸும் அதில் இருக்குது. அதை கொண்டு போய் கிறிஸ்து கையில் ஒப்படைக்கிற மாதிரி, ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிறத கிறிஸ்து கையில் ஒப்படைக்கிறது, மணவாளன் கையில் ஒப்படைக்கிறது. அப்போது சிலர் தானாகவே போய் தன்னை ஒப்படைச்சு கொள்கிறாங்க, அவங்களே போயிடுறாங்க. இப்போது அபிகாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதுகிட்ட அவங்களாகவே போயிடுவாங்க. இது நடக்கும். சில நேரங்களில் பெற்றோர் பார்த்து கொண்டு போய் ஒப்படைப்பார்கள். அப்படி ஒப்படைக்கும் பொழுது அவங்க ஒரு உத்தரவாதம், இந்த பெண்ணை நான் இது வரைக்கும் ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறேன், இந்த பையனை நான் ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு உத்தரவாதம். அது கொண்டு போய் கொடுப்பது என்பது ஒரு உத்தரவாதம். அதுதான் பைபிள் ப்ராசஸ். சில நேரங்களில் பைபிள் நம்ம வேதத்தில் சொல்லும் பொழுது, சபையில் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது எதிர்கேள்வி கேட்கிறார்கள். அல்லது அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி உள்ள காலநிலையை பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் இன்றைக்கி அவங்கவுங்க தேடிக்கிட்டா என்ன தப்பு, எங்களுக்கு தெரியாதா, நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. அதே நேரத்தில் இந்த ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அப்படி கொண்டு அவங்களாக ஒப்படைக்கிறதான ஒரு ப்ராசஸ் அப்படி இருக்கு. இதைத்தான் பவுல் சபைக்கு சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைக்கும்படி நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த பெண் அது வரைக்கும் அந்த தகப்பன் கையில், அந்த பெற்றோர் கையில் இருந்து அங்கே போய் சேரணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உத்தரவாதத்தை சபைக்கு நாம் கொடுக்க முடியுமா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்படி கொண்டு போய் ஒப்படைச்ச ஒரு சில மணவாட்டிகளை நாம் பார்க்கிறோம். கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் போது அதில் ஒரு உத்தரவாதம் இருக்கிறது, அதுக்கு பின்னால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசிங்க. முதலாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அந்த எலும்பை பக்கத்திலேயே செஞ்சிருக்கலாம். அவன் அயர்ந்த நித்திரியா இருக்கும் பொழுது பக்கத்திலே செஞ்சிருக்கலாம். செஞ்சு அவன் முழித்து பார்க்கும் பொழுது, இப்போ யாக்கோபு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது லேயால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ காலையில் அல்லது நித்திரை தெளிந்து ஆதாம் பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பெண் இருக்குது.
அப்போ அவன் இது யார் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது அவளை வேற எங்கேயோ செஞ்சிருக்கிறார், கொஞ்சம் தூரமாக தள்ளி செஞ்சிருக்கிறார், தோட்டத்துக்கு வெளியே செஞ்சிருக்கிறார். செஞ்சு அவனிடத்துல கொண்டு வருகிறார். தான் உண்டாக்கின மனுஷியை அவனிடத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதுக்கு ஈக்குவலான வசனம் தான் 2 கொரிந்தியர் 11:2-3 கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கும்படி அப்படின்னு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து ஏவாளை கொடுத்ததுக்கு, அவங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன ஒரு பர்பஸ்? இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னு இருக்கு. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 7ஆம் நாளில் நிறைவேற்றி அப்படின்னு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் வசனம் சொல்லுது, தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தில் மனுஷனை வச்சு அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஏவாளை கொண்டு வருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது மனுஷனிடத்தில் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன, கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கான நோக்கம் என்ன, கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. இந்த நோக்கத்தை தெரிஞ்சால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், 2 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டதான விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல கர்த்தர் இந்த ஒரு மனவாட்டியை தான் உண்டாக்கி மனுஷன்ட்ட கொடுத்தார். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு இடத்துல. இந்த ஃபெயிலியரை சக்ஸஸ் பண்ணுற வேலையை தான் பவுல் சொல்கிறார். முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு, ஏன்னா பின்னாடியும் அவர் சொல்கிறாரு. 3ஆவது வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. சர்ப்பமானது தந்திரத்தினாலே, அப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறார். ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ். இப்போ ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். இந்த ஃபெயிலியரான ப்ராசஸை திருப்பி கர்த்தர் சக்ஸஸ் பண்ண விரும்புகிறார். அப்போ சக்ஸஸ் பண்ண விரும்பும் போது அந்த விருப்பத்தை பவுலும் சொல்கிறார், எனக்கு அப்படி கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் கொண்டு வந்து அப்படி ஒப்படைப்பதுக்கு ஆசைப்பட்டதுக்கு என்ன, அது ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒப்படைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வாசிங்க. அந்த 2-3 காரணங்களை ஆண்டவர் உண்டாக்குகிறார், அந்த காரணங்களுக்காக கொண்டு வருகிறார். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. முதலாவதாக என்ன செய்யணும், பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இதான் ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் பிளான். அவங்க மேல வச்ச முதல் பிளான். 2 பேரும் இப்போ ஒன்னா தான் இருக்கிறாங்க. மல்கியா 2:15 சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்படின்னு இருக்கு. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன, பலுகி பெருகி பூமியை நிரப்புதல். இதான் ஃபர்ஸ்ட் பிளான் கர்த்தர் ஏவாளை கொண்டு வந்து கொடுப்பதற்கு. இப்போ பார்க்குறார் ஆண்டவர், ஆதாம படைச்சாச்சு, பிளான் சொல்லியாச்சு. ஆனால் இந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. நீங்கள் அந்த வாசிக்கிறீங்களே ஒரு வசனம், ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்ல. 18வது வசனம் வாசிங்க, 2:18. தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த ஏற்ற துணைன்னு இருக்குது இல்லையா, அதாவது அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவுகிறவர். இவர் இல்லாட்டி அந்த தரிசனம் நடக்காது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதான ஏற்ற துணை அவங்க. அப்போ பலிக்கு பெருகணும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக யார் தேவைப்படுகிறாங்க, இவங்க கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த பலிக்கு பெருகி அப்படிங்கிறதுனால அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இந்த இடத்துல பலிக்கு பெருகிற கான்செப்டை புரிஞ்சிக்கலை. இப்போ நம்மளுமே பாருங்க, ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் இந்த வயசானவங்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு வயசான உடனே அவங்க சொல்கிற ஒரு காரணம் என்ன, பொண்ணுக்கு வயசாயிருச்சு, பையனுக்கு வயசாயிட்டே போகுது, அப்போது வயசாகிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ளே பேரப்பிள்ளையை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய நோக்கம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான ஒரு எண்ணம், நார்மல் எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பின்னால் ஒரு சந்ததியை பார்ப்பது, அடுத்த ஒரு எனக்கு அப்புறம் என் பையனுடைய வாழ்க்கை அல்ல என் பொண்ணுடைய வாழ்க்கை தொடங்கிடுச்சு, அவங்க பிள்ளைகளை பார்த்துட்டேன், இனி நிம்மதியாக போவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதான் முக்கியம். இப்போ ஆண்டவரும் அதே தான் சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அவரும் அதே தான் சொல்கிறார், நீங்கள் குழந்தையெல்லாம் பெற்றுக்கோங்க அப்படிங்கிறார். ஆனால் தேவன் சொல்கிற திட்டம் என்னன்னு நமக்கு தெரியணும். எதுக்காக இதை சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பரலோகத்தில் 1000 தூதர்கள் இருக்கிறார்கள். வசனம் அப்படி தான் சொல்லுது, 1000 தூதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருந்தும் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் மனுஷனை. இந்த மனுஷனுக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்குது, ஆனால் இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்காது. அப்படிப்பட்டதான பரலோகத்தை சுதந்திரிக்காத மாம்சத்தை ரத்தத்தை உடையதான ஒரு மனுஷனை பலிகை பெருகுங்கிறார்னா எது வெறும் குழந்தைய பார்க்கறதுக்காக மட்டுமா?
இந்த பிள்ளைகள்லாம் நிரம்பி பூமியில் நிரம்ப அப்படியே எங்கே பார்த்தாலும் ஜனங்களாக இருக்கிறத பார்க்குறதா காட்ஸ் பிளானா அப்படின்னா இல்லை. கர்த்தர் அதற்காக மனுஷனை உண்டாக்கவில்லை. அது தேவனுடைய திட்டம், அது அல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது சொல்கிறது தான் பலுகி பெருகி. ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஆதாமிடத்தில் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லியிருக்கிறேன், இந்த திட்டத்தை நீ நிறைவேற்றணும். ஆனால் இதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, சும்மா நிரப்ப முடியாது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சும்மா குழந்தை பிறந்தா ஓகே தான். குழந்தைய நான் 3வது மாதத்துலேருந்து கேட்க தொடங்கிடுவாங்க இல்லையா, ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு கேட்பாங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் இப்போலாம் பொறுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஏதாவது டாக்டரை பார்க்கறதானே, எங்கேயாவது டாக்டரை பார்க்கறது, ஏன் 6 மாதமாக ஒன்றுமே இல்லை அப்படிம்பா. இதெல்லாம் இங்கே ஒரு ப்ராசஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் தேவனுடைய திட்டம் அதல்ல, ஏதோ 2 குழந்தைய கொடுத்து இவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது அல்ல. அந்த திருமணத்துக்கு பின்னால், அந்த குழந்தை பிறக்கத்துக்கு பின்னால் தேவனுக்கு வேறொரு திட்டம் இருக்கு. மல்கியால சொல்லியிருக்கிறாரு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. வதன்னு பிள்ளை பிறக்கிறது முக்கியம் இல்லை, அத்தனை பிள்ளையும் தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். பல்லுகி பெருகி நிரப்பினா என்ன, வெறும் பிள்ளைகளா இருக்கிறது இல்ல, தேவ பக்தி உள்ள பிள்ளை. இன்னைக்கு சபை ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்கணும் நமக்கு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்குதுன்னு தான் பார்க்கணும். வெறும் கூட்டமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. 5000 பேர் இருக்கிறாங்க, 50,000 பேர் இருக்கிறாங்க, 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். எத்தனை பேர் தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்குது? உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளை, நான் சொல்றது ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். சபையில் இருக்கிற பிள்ளைகளில் எத்தனை பேர் எப்பவுமே சபைக்கு வராங்கன்றது முக்கியமே இல்லை, எத்தனை பேர் சபையிலிருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். ஆனால் இங்க தேவ பக்தி உள்ள சந்ததி இருக்குதாங்கிறது தான் கேள்வி. எவ்வளோ பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நீ பலுகி பெருகு. எப்படி பெருகு? தேவ பக்தி உள்ள சந்ததியா பெருகு. இப்போ இந்த திட்டம் இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, அதனால ஒரு விளைவு வந்துச்சு, பொல்லாங்கன் பிறந்துட்டான். பொல்லாங்கன் பிறந்த உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ காயினை வச்சு பலுகி பெருகுனா அது பரலோகத்துக்கு உதவாது, அது தேவ திட்டம் இல்லை. இப்போ ஏதேனுக்குள்ள பார்க்குறாரு, காயினும் இருக்கிறான், ஆபேலும் இருக்கிறானா இல்லையா? சபைக்குள்ள அப்படித்தான், காயினும் இருக்கும், ஆபேலும் இருக்கும். காயினும் காணிக்க கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்க கொண்டு வந்தான், 2 பேரும் காணிக்க கொண்டு வந்தான். ஆனா இவனை பார்த்தா அவனுக்கு பொறாம இருக்குது, இவனை ஆசீர்வச்சா அவனுக்கு பொறாம வருது. கர்த்தர் இவனை உயர்த்தினா அங்கே பொறாம வருதா இல்லையா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. இப்போ சவுலுக்கு பிரச்சனை, அவன் 1000 இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை, இவனுக்கு 16,000 கொடுத்துட்டாங்க, அதான் பிரச்சனை. இப்போ தாவீதுக்கும் 1000 கொடுத்தாங்கன்னா சவுலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000னா அவன் நிம்மதியாக இருந்திருப்பான். இங்கே பிரச்சனை என்ன? இப்போ லேயாளுக்கு குழந்தை பிறகுது, ராகேலுக்கு பிரச்சனை என்னன்னா, லேயாளுக்கு எனக்கு குழந்தை பிறக்கலங்கிறது பிரச்சனை இல்லை, ராகேல் லேயாளுக்கு பிறகுது. ராகேல் சொல்றாங்க, தன் சகோதரிக்கு பிள்ளை பிறக்கிறதை கண்டு அவங்களுக்கு பொறாம வந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு பிறக்கலன்றதுல பாக்கியம் இல்லை, இப்போ அவளுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. 2 பேருக்கு இல்லை, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அங்க இருந்தா தான் இப்போ அவங்களுக்கு கஷ்டம். பொறாம. சவுல், ராகேல், காயின், இவங்கெல்லாம் இந்த கூட்டம். இது சர்ச் எங்க இருக்குது? ஏதேனுக்குள்ள இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, ஏதேனுக்குள்ள இருக்கு. இதுவும் காணிக்க கொண்டாடும், கொண்டாடாமலாம் இருக்காது. சபைக்கு வரும், ஆராதிக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த கூட்டம் என்ன? பொல்லாங்கான கூட்டம். ஆனா கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்ப கர்த்தர் கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? உங்களை உள்ள கொண்டதுக்கு நோக்கம் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. இதுல என்னது? உங்களை பலுகி பெருக சொன்னா, சில நேரத்தில் நம்ம பார்த்துருப்பீங்க, நீங்க ஆண்டவர் வந்து பலுகி பெருக சொன்னா இவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மந்தையிலேருந்து ஆழ திட்டிட்டு வந்துடுவான். அதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு பலுகி பெறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அது தேவ பக்தி உள்ள சந்ததி கிடையாது. அப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிரும், இந்த மற்ற சபையிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க வந்தவங்கன்றதே நம்ம மறந்துடுவோம். ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கணக்கு பண்ணி 10 வருஷம் கழிச்சு சபையை உடைச்சிடுவார். ஒரு கூட்டம் சபையை விட்டு போயிடும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, சபையை விட்டு ஜனங்கள்லாம் போறாங்க, ஏன்னா வந்தாங்க போனாங்க. கொடுத்ததை வாங்கிடுவார் ஆண்டவர். உனக்கென்று நீ விதைத்த மரத்திலிருந்து வர பழம் தான் உன்னுடையது, நீ ஈன பண்ணுகிற ஆட்டுக்குட்டி தான் உன்னுடையது, நீ விதைக்கிற விதையிலிருந்து வரக்கூடியதான மணிகள் தான் கோதுமை மணிகள், இன்னொருத்தந்து உங்களது இல்லை. இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் பல நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடற்கரையில் வந்து சின்ன தீவாக இருக்கும், அவங்களுக்கு லேண்டு பத்தாது, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணள்ளி கடலில் போடுவாங்க.
அதுக்கு பேர் ரீக்ளைம் லேண்டுன்னு பேர். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரீக்ளைம் லேண்ட். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, அந்த லேண்டை திருப்பி கடல்கிட்ட வந்து வாங்குறாங்களாமா. அதுக்கு பேர் தான் ரீக்ளைம். மண்ணை கொட்டி டன்னு கணக்கில் மண்ணை கொட்டி 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 ஒரு ஊரை உருவாக்குவாங்க, ரீக்ளைம் லேண்ட். இவங்களுக்கு பைபிள் தெரியாது, அதனால பண்ணுறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் சமுத்திரத்துக்கு என்று ஒரு எல்லையை கூத்து வச்சிருக்கிறார், இது மிஞ்சி வராதுன்னு இருக்கிறார். ஆனால் இவங்க போய் சமுத்திரத்து எல்லையை என்ன பண்ணிட்டாங்க? குறுகிட்டாங்க. அப்படியே சின்னதாக்கி இவங்க மண்ணை போட்டு போட்டு லேண்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ போட்டிருப்பாங்க, ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு சுனாமி ஒன்று வரும், வந்து மொத்தமாக ஒரே நாளில் தூக்கிட்டு போயிடும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, ஊருக்குள் சுனாமி புகுந்தது. அது புகுறல, நீங்கள் புகுந்ததை விரட்டி இருக்கு. நீங்கள் 50 வருஷமா அதை எடுத்தது, அது திருப்பி வந்து என்ன பண்ணிருச்சு? எடுத்துருச்சு. அவ்வளோதான், வேலை முடிச்சு. அதோடைய காரியத்தை அது எடுத்துக்கிச்சு. எடுக்கிறதுக்கு 50 வருஷம் எடுத்துக்கிச்சு, 100 வருஷம் எடுத்துக்கிச்சு. நம்ம 100 வருஷத்தில் அதெல்லாம் மறந்துருப்போம் பாருங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி சொன்னா, நீங்கள் தான் தேவபக்தி உள்ள சந்ததியை பெறணும். ஆனால் பிறக்கிறது காயினாக இருக்கக்கூடாது. அந்த காயின் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தர் அதை விரும்புறதில்லை. அதனால என்ன பண்ணிடுவாரு, ஒரு நாள் ஏதேனை விட்டு காயினை துரத்திடுவார். காயின் என்ன பண்ணிடுவாரு? துரத்திடுவார். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு நாள் காயின் ஆபேலை கொல்லுவான். இதெல்லாம் சபைக்குள்ள நடக்கும். இவெல்லாம் எங்க இருந்து பண்றான்? இதெல்லாம் ஏதேன்ல இருந்து பண்றான், சபைக்குள்ள இருந்து பண்றான். அதுக்கப்புறம் தான் ஏதேனுக்கு இங்கிலீஷ்ல, தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து காயின் புறப்பட்டு போனான்னு இருக்குது. அவருடைய முகத்துக்கு விலகின்னு இருக்கு. அப்ப இவ்வளவும் எங்க நடந்திருக்குது? அவருடைய சமூகத்தில் நடந்திருக்கு. முகத்துக்கு நேரம் நடந்திருக்குது, சபையில நடக்குது. சபையில காயின் கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன தெரியுமா, இந்த சபைக்குள்ளேயே வளர்ந்ததுல இருந்து. அதனால அதுக்கு இதெல்லாம் தப்பாவே தெரியாது. அது கோபம், பொறாமை எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இது பொல்லாங்கன் சந்ததி, இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு நாள் நல்ல சந்ததியும் கெடுத்து போடும், ஒரு நாள் இதையும் அது கொன்று போடும். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி நான் அழைத்திருக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த அம்மா பலிக்கு பெருகல. இப்போ கர்த்தர் இன்னொரு வேலையை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனம் வாசிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை. நல்ல கவனிங்க, லாபான் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். லாபான் வீட்டார் என்ன செய்யறாங்க? இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அவர் தாய், தகப்பன், பெற்றோர் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்றாங்க. இப்போ இந்த ஊழியக்காரன் கொண்டு வந்து ரெபெக்காளை யார்கிட்ட கொடுக்க போறாரு? ஈசா கிட்ட கொடுக்க போறாரு. ஆனா கொடுக்கும் போது வீட்டார் சொல்ற வார்த்தை என்ன? ஆண்டவர் இப்போ ஏவாளை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுத்து பலிகி பெருகி பூமியை நிரப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்ப ரெபெக்காள் புறப்பட்டு போகும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். அதே ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சில வருஷங்களுக்கு முன்பாக கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கும் லாபான் வீட்டுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. எதுவும் தெரியாது. ஏன்னா ஆபிரகாம் சொல்லி அனுப்பும்போது என் இனத்தாரிடத்தில் போன்னு சொன்னாரே ஒழிய, அவர் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இதை உடைய ஒரு ஆளை பிடிச்சிட்டு வான்லாம் சொல்லலை. அவர் காமனாக தான் அனுப்பி விடுறாரு. போய் புறப்படும் போது லாபான் கிட்ட லாபான் வீட்டார் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை சொன்னாரோ அதே ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் சத்துருவின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. இப்போ கூட்டிட்டு வருவாங்க, நான் ஒரு சொல்றேன் உதாரணத்துக்கு, கூட்டிட்டு வந்தாங்க, அது உண்மைதான். இப்போ அந்த ஊழியக்காரன் போய் ஒரு வேளை ஆபிரகாம் கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாயா, இந்த மாதிரி ஈசாக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கிறார் வீட்டுக்கு, மனைவியாக்கி கொண்டாரு, இந்த இவங்க தான் அவங்க மனைவி அப்படின்லாம் காட்டும் போது, எப்படி நீ உறுதி பண்ண, இதுதான் என் பையனுக்கு எப்படி உறுதி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இப்போ அந்த ஊழியக்காரர் ஒன்று ஒன்றா சொல்லுவார். நான் முதல்ல போனேயா,
அங்கே உட்காந்தேன், அந்த இடத்துல நான் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணேன், எனக்கும் தண்ணி ஊற்றணும் ஒட்டகத்துக்கும் தண்ணி ஊற்றணும்னு பார்த்தேன். கரெக்டாக இந்த பொண்ணு வந்து அதே வார்த்தையை சொல்லிச்சு, உங்களுக்கும் ஊற்றுவேன் ஒட்டகத்துக்கு ஊற்றுவேன்னு சொல்லிச்சு. சரி, அதுக்கப்புறம் ஆண்டவரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணியிருந்தா நான் போய் அந்த வீட்டாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டார் உடனே ஒத்துக்கிட்டாங்கய்யா. ஒத்துக்கிட்டது மட்டுமல்ல, போகும்போது இந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சத்துருக்கள் வாசல் உன் சந்தையை உன் சத்துருக்கள் வாசல் சுதந்திரத்துக் கொள்வாருன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். என்ன ஃப்ளாஷ் அடிக்கும்? இது கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னதில்லவா, இதே வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, இது கர்த்தர் கொண்டு வந்த ஈவு. இப்படித்தான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? வசனத்தை வச்சு ஆண்டவரோட கண்டுபிடிக்கணும். இப்ப தேவ சித்தத்தை கண்டுபிடுறான்னா என்ன சொல்றான்? நான் போவேன், அந்த வீட்டில் நீல முடி பின்னல் போட்டிருந்தா அது கர்த்தர் கொடுத்தது. தீர்மானம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க, அப்படி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் போவேன், பச்சை கலர் புடவை கட்டிட்டு அந்த பொண்ணு காஃபி கொண்டு வந்தால் கர்த்தர் சித்தம். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு தேவ சித்தம்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற தேவ சித்தத்தை? இல்லைன்னா ஒரு ஊழியக்காரர்கிட்ட போகிறது, எனக்கு ஜோமணி சொல்லுங்க, எவ்வளோ அழகாக ஆண்டவர் நீட்டாக கொண்டாடுறாரு பாருங்க. அவங்ககிட்ட சில வருஷங்களுக்கு முன்பாக சொன்னதை இன்னைக்கு ரெபேக்காளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வார்த்தை அப்படியே இங்கே வந்து சேருது, இதுதான் கர்த்தர் சித்தம். ஆனால் இப்போ ரெபேக்காளுக்கு ஒன்று தெரியும், என்னை என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க? கோடா கோடியாய் பெருகுவாயாக. போய் அங்கே கொண்டு வந்து விடுறாங்க. ஆனால் ரெபேக்காளுக்கு 20 வருஷமா பிள்ளை இல்லை. எத்தனை வருஷமா இல்லை? 20 வருஷமா பிள்ளை இல்லை. வந்து ரெபேக்கா கேட்பாங்க ஈசாக்கு கிட்ட, ஏங்க நமக்கு பிள்ளையே பிறக்கலையே. அடுத்து ஈசாக்கு சொல்லுவார் ஒரு வார்த்தை, நானே அப்படி தான், எங்கள் அம்மாவுக்கு 90 வயசில் தான் பிறந்தேன். அப்படியா சொல்கிறீங்க? அப்படியா, உங்கள் அம்மாவுக்கு 90 வயசு? ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு அப்போ 100 வயசு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் அப்படி தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தா அவனும் சொல்லுவான், எங்கள் வீட்லேயும் முதல் குழந்தை ஆண் குழந்தை தான். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். ஏன்னா ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க டாக்குமெண்ட்டு. பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்லுவான், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பெண் குழந்தை, அதனால தான் பெண் குழந்தை பிறந்துச்சு. இதெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஈசாக்கு சொல்லியிருப்பார், எனக்கே நான் எங்கள் அம்மாவுக்கே 90 வயசு தான் பிறந்தேன், ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் எங்கள் அம்மா அவசரப்பட்டு என்ன பண்ணாங்க, இந்த ஆகாரம் கொண்டதுனால இஸ்மவேல் வந்து எங்கள் அண்ணன் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு உடனே இப்போ ரெபேக்காள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வரும், அந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறும். இப்போ அவசரப்பட்டு சாராள் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இதே வார்த்தையை தான் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு 15ஆம் அதிகாரத்தில். ஆண்டவர் சொல்லும்போது 15:5 வாசிங்க. ஆதியாகமம் 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இதுதான் ரெபேக்காள்கிட்ட சொல்லுது, கோடா கோடியாய் பெருகுவாயாக. இப்போ இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர் இதை போய் அவர் சாராள்கிட்ட சொல்லியிருக்கணும். சாராளோ அவசரப்பட்டு என்ன பண்ணிவிட்டாங்க, தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலாக ஒரு துஷ்ட மனுஷனை கொண்டாந்துட்டாங்க உள்ள. யாரை கொண்டாந்துட்டாங்க? துஷ்ட மனுஷன். சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் வெயிட் பண்ணணும். கர்த்தருக்கு தெரியும், இவ்வளோ கொடுத்த ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கிறார் என்றால் அவர் நம்ம நன்மைக்காக தான் அதை தாமதிப்பார். கர்த்தர் கருத்தில் தீமை என்பதே கிடையாது. அவருக்கு ஈசாக்க கொடுக்கணும்னு தெரியும், உற்பவ காலத்தில் கண்டிப்பாக தருவார். அந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நான் ஈசாக்குன்னு சொல்றது வெறும் குழந்தைக்காக மட்டும் சொல்லுறேன். அது குழந்தைக்கும் பிறக்கும், அது வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு உலக பிரகாரம் அவருடைய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. முதல்ல இவங்க பண்ண தப்பு என்ன? சர்பத்தின் பேச்சை கேட்டது, அதனால பொல்லாங்கன் பிறந்துட்டான். இப்போ இவங்க பண்ண தப்பு என்ன? டைம் ஆகுது, எனக்கு 80 வயசாகி போச்சு, ஆபிரகாமுக்கு 83 வயசாகி 86 வயசாகி போச்சு, இன்னும் பிள்ளை இல்லை, இன்னும் இப்படியே போயிட்டே இருக்குது. என்ன நீங்க இப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே. அவசரம். தேவன் வைத்திருக்கிற காலகட்டம் ஒன்று இருக்கிறது. ஒன்று மட்டும் நல்ல மனசை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் கொடுக்க வேணாம் இப்போ இல்லைன்னு சொன்னார்னா அதுக்கு வேற யாராலையும் கொடுக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் பைபாஸில் போகக்கூடாது. பைபாஸ் அப்படியே போய் எப்படியாவது பிள்ளை கொடும், எனக்கு ஒரு பிள்ளை கொடும் அப்படின்னு சொல்லி ஆகாரக்கிட்ட போய் சேருங்கன்னு சொன்ன உடனே அங்கே துஷ்ட மனுஷன் ஒருத்தன் உருவாகிறார். ஆண்டவருடைய திட்டம்
தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ என்ன ஆகுது? திட்டம் மாறுது. திட்டம் மாறி அங்கே துஷ்ட மனுஷன் பிறக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நிச்சயமா ஈசாக்கு உனக்கு தருவேன், நிச்சயமாய் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த காத்திருக்குதல் டைம். அதான் வேதம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர்கிட்ட தாமதம்லாம் கிடையாது, ரைட் டைம் இருக்கு. எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணார்னா வேதனை இல்லாமல் தருவார். தன் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்டவே மாட்டார். உங்களுக்கு எது வேணா இருக்கட்டும், நான் சொல்றேன், உலக பிரகாரமா எந்த ஆசீர்வாதமா கூட இருக்கட்டும், அது இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுமே. ஒரு சர்ச்சுக்கு நீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்க சபைக்கு இடம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஏற்ற நேரம் வரும்போது அதை கொண்டு வந்து கொடுப்பது கர்த்தர் வல்லமை உள்ளவர். அந்த இடத்தை கொடுக்குற ஆளை கொடுப்பாரு, இல்லை அந்த இடத்த வாங்குறதுக்கு கரங்களை பலப்படுத்துவார், ஏதோ ஒன்று செய்வார் ஆண்டவர். ஆனால் உங்களுக்கு என்ன, இப்போ வந்திருக்கு, சீப்பாக கிடைக்குது, ஏதாவது பண்ணி வாங்கணும், வாங்கக்கூடாது. ஏதாவது பண்ணி வாங்கக்கூடாது, ஆகாரை வச்சு வாங்கக்கூடாது. உடனே கடனை உடனே வாங்கி அங்கே அவங்கக்கிட்ட நகையை வாங்கி வச்சு இவங்ககிட்ட லோனை போட்டு வாங்கி அங்கே கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி கடன் லோன் அடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஊழியத்துக்காக தானே கடன் வாங்கினேன். ஆண்டவர் சொன்னாரா நீ கடன் வாங்குவாயின்னு சொன்னாரா, கடன் கொடுப்பாயின்னு சொன்னாரா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமும், சர்வ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியாதா? ஒரே ஒரு பிள்ளையை தர முடியாதா? இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்குற தேவன். மெடிக்கலி உங்களுக்கு சொல்லிடுவான் குழந்தை இல்லை அப்படின்பா. ஆனா மெடிக்கலி குழந்தை கிடையாது, மிராக்கலி குழந்தை உண்டு. அற்புதமாய் கர்த்தர் பிள்ளையை தர வல்லமை உள்ளவர். டாக்டர் சொல்லுவாங்க கிடையாதுன்னு, கர்த்தர் சொல்லுவார் இருக்கும்பர். ஆனா அதுக்கு ஒரு டைம் ஒன்று வச்சிருப்பார். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க டைம் வரைக்கும் வெயிட் பண்ணல, கண்டிப்பா துஷ்ட மனுஷன் பிறப்பான். கண்டிப்பா தப்பான ஒரு காரியம் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மிஸ்டேக். நிறைய பேர் ஆவிக்குரியவர்கள் கூட சில நேரங்களிலே தங்களுடைய திருமண காரியங்கள்ல, பிள்ளை காரியங்கள்ல, படிப்பு காரியங்கள்ல, இடம் காரியங்கள்ல அவசரப்பட்டு செஞ்சது. அது திருமணம் பண்ணும்போது கூட சரி, கர்த்தர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. ஐயோ 30 வயசுக்கு மேல ஆச்சு, என்ன பிரச்சனை? 30 வயசுக்கு மேல ஆனா என்ன பிரச்சனை? இப்ப 31 ஆயிட்டு போகுது. கர்த்தருக்கு தெரியாததா? அங்கங்க எத்தனையோ வயசாகி, எங்க 30, 40, 35 வயசுலாம் கல்யாணம் ஆகிருக்குது. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கர்த்தர் அப்படி செய்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் அப்படி நடத்துகிறார். எல்லாரையும் அப்படி நடத்துகிறது இல்லை. அவசரப்பட்டு உடனே எங்கேயாவது பையன் இருந்தா சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க, ஏதாவது இருந்தா பரவாயில்ல, இது ஏதாவது இருந்தா பரவாயில்ல. என்ன மார்க்கெட்லையா நல்ல தக்காளி இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் அழுகுனதா இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்கு மார்க்கெட்டா? அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு பொண்ணு அப்படின்றாங்க. பல நேரங்களில் காத்திருக்குதல் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கர்த்தர்கிட்ட செகண்ட் சாய்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. செகண்ட் சான்ஸ் இருக்கு, செகண்ட் சாய்ஸ் கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர்கிட்ட என்ன இருக்குது? செகண்ட் சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு, விழுந்தா எழுந்திரிக்கிறதுக்கு. ஆனால் செகண்ட் சாய்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க, அது பிரச்சனை ஆகி போச்சு, அடி முரண்டு பிடிக்குது, அடி தூக்கி போட்டு மிதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அதை கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு மாற்றி கொடுப்பாரு. மாற்றி கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணோம். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று தரமாட்டார். இப்போ இவனுக்கு என்ன தோணும் தெரியுமா? பேசாம ஆண்டவர் வேற ஏதாவது பழைய ஏற்பாடு மாதிரி அதெல்லாம் கிடைக்காத மகனே, அவ்வளோதான். எப்போ மாறும்? எப்போ வேணாலும் மாறும். நீ 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்த வேண்டி வந்தாலும் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் என்ன தெரியுமா சொல்றான்? ஊழியத்துக்கு அது ரொம்ப தடையா இருக்கு, என்ன செய்யலாம்? போற வழியில இந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான், வேக தடை, என்ன செய்யலாம்? வெட்டி ஸ்பீட் பிரேக்கரை தூக்கி போட்டுடலாமா? ஏறி இறங்குவீங்களா? வேற வழியில் ஏறி தான் இறங்கணும். தூக்கியெல்லாம் போட முடியாது. கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர்
செகண்ட் சான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான், செகண்ட் சாய்ஸ் பார்க்குறான். செகண்ட் சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறார், கண்டிப்பாக தரார். அதை மாற்றி கொடுப்பார். வெயிட் பண்ணு, அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அவசரப்படாத, அவசரப்பட்டு துஷ்ட மனுஷங்கிட்ட போய் மாட்டிராத, அவசரப்பட்டு துஷ்ட மனுஷிக்கிட்ட போய் மாட்டிராத. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் போச்சு. கர்த்தருடைய சித்தம் உன்னை துஷ்ட மனுஷன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ஒரு துஷ்ட மனுஷிக்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் அப்படி நினைக்கவே மாட்டார். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை பிடிச்சி கொடுத்து தான் திருத்துவார் அப்படிம்பாங்க. ஒரு தகப்பன் அந்த வேலையை என்ன செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். அவர் உன்னை திருத்தறதுக்கு 1000 வழி இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் நல்லா திருத்துவார். ஆனால் நம்ம சூழ்நிலை நம்மளா போய் சிக்கிடுவோம். சில இடத்துல சிக்கிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்வார், நீ தானே போன, போயிட்டு வா. இப்போ என்ன ஆண்டவரே பண்ணணும்? சுத்து 40 வருஷம் பார்த்துக்கலாம். ஆண்டவரே 40 வருஷமா? 40 வருஷம் தான் சுத்தணும், வேறு வழியே கிடையாது. சுத்து, அது சரியாகிற வரைக்கும் சுத்து. சரி பண்ணி கர்த்தர் ஒரு நாள் கொடுப்பார். 7 வருஷம் கழிச்சு தான் நேபுகாத்நேச்சாரோட இருதயத்தை கர்த்தர் எப்படி பார்த்தினாராம்? மனுஷ இருதயமே மாற்றினார். ஏன் நினச்சா ஒரே நாளில் மாற்ற முடியாதா? அதெல்லாம் மாற்ற முடியும். நேபுகாத்நேச்சாருக்கு 7 வருஷம், இஸ்ரவேலுக்கு 40 வருஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. உன்னுடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறும். ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்கு. நீங்கள் சொன்ன உடனே வீட்டுக்கு போகும்போது மாறும்னா மாறாது, கன்ஃபார்மாக மாறாது. அதுக்கு ஆண்டவர் டைம் வச்சிருக்கிறாரு. அப்போது ரெபேக்காள் இந்த காரியெல்லாம் பார்த்துட்டாங்க. எதுக்கு வம்பு? ஏன் வம்பு? வெயிட் பண்ணுவோமே. ரெபேக்காள்ட்டையும் வேலைக்காரி இருக்கிறாங்க. ரெபேக்காள்ட்டையும் என்ன இருக்கிறாங்க? வேலைக்காரமாக நிறைய பேர் இருக்காங்க. சாராள்ட்டையும் வேலைக்காரமாக இருந்தாங்க. இந்த அம்மா பார்த்தாங்க. உடனே இந்த அம்மா பார்த்துச்சு. ரெபேக்காள் அந்த பேச்சே கிடையாது, எந்த வேலைக்காரமும் கிடையாது. அப்புறம் பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு இன்னொரு வேலைக்காரமாக இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லை உன்னை மலடி என்று சொல்வார்கள், அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு இன்னொன்று இல்லை, அவ்வளோதான், நீ நம்ம கூட தான் இருக்கிற கடைசி வரைக்கும். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பேசுகிற ஆபிரகாம், சாராள் வந்து சொல்லுவாங்க வேலைக்காரியோடு கூட சேரும் அப்படின்னு. உடனே ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஏம்மா இப்படி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற, பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லவே மாட்டார். அதனால தான் பின்னாடி ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் மனைவியின் பேச்சுக்கு செவி சாய்த்தபடியினால். சில ஆட்கள் இதுக்கெல்லாம் உடனே செவி சாய்ப்பான். நீங்கள் கணவரை சொல்லி பாருங்கள், எங்க காலையில் சாயங்காலம் வெளியே போனோம், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொல்லுங்கள், வரமாட்டான். லேட்டாக தான் வருவாப்புல, 6 7 அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாப்புல. அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லுங்கள், உடனே போயிடுவாப்புல. என்னன்னு கேளுங்க, நீ தானே சொன்ன. அந்த ஆளுக்கு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. வீட்டை விட்டு போகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம். சில ஆட்கள்லாம் சட்டையும் கையுமா நின்றுக்கிட்டே இருப்பாப்புல, போகலாமான்னு கிளம்பிடுவாப்புல. உடனே அவங்க கேட்பாங்க, என்ன உடனே கிளம்பிட்டீங்க? வரத்துக்கு தான் லேட் ஆகும், போகிறதுக்கு லேட்டே ஆகாது. வீட்டை விட்டு உடனே கிளம்பிடுவான் மனுஷன். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆப்ஷனை ஈசாக்குக்கு ரெபேக்காள் தரவே இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. 20 வருஷம் குழந்தை இல்லை. ஈசாக்குக்கு 60 வயசு ஆயிருச்சு. வசனம் சொல்லுது, ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் பொழுது ஈசாக்கு 60 வயது உள்ளவனாயிருந்தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் குழந்தை இல்லை. அந்த அம்மா சொல்லுச்சு, இன்னும் 20 ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்குள்ள துஷ்ட மனுஷன் கிடையாது, இந்த வீட்டில் பொல்லாங்கன் கிடையாது. நான் எதற்காக உள்ளே வந்திருக்கிறேன் தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. கர்த்தர் அதே நோக்கத்துக்கு தான் இப்போ பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக எதுக்கு கொண்டிருக்கேன் தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. நீங்க உட்காந்து அநேகர் இந்த பாம்பின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? பாம்பின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவங்க இருக்கிறாங்க. போய் பாம்பு கூட பேச்சை கேட்டு, இப்போ நீங்க சபைக்குள்ள தான் உட்காந்துருக்கிறீங்க, தோட்டத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஆனால் தோட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியிருந்து வர பாம்புடைய பேச்சை கேட்குறீங்க. உங்கள் சபையிலே உங்களுக்கு எவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறார். உங்களுக்கு போஷிக்கிறதுக்கு, உங்களுக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்குது. சில நேரங்களில் நமக்கு என்ன தோணும், எங்கள் சர்ச்சில் இப்படி இல்லை, அந்த மாதிரி அங்கே போய் கேட்குறோம், அந்த போய் பண்ணுறோம், இதை போய் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் செய்தி கேட்குறது பரவாயில்ல, ஆனால் யாரை கேட்குறீங்க? டீச்சர்து. அதோடு நிறுத்திடணும். இங்கே உங்களுக்கு தகப்பன் இருக்கிறார்ல, அவர் மெய்ப்பன், அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. ஆனால் அவரால் ஒன்று பண்ண முடியும், உங்களை பாதுகாத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு அறிவு மிகுதி. பசங்க அடிக்கடி அப்பா அம்மாவை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்பா. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவன் உயிரை காப்பாற்ற தெரியும். நமக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைனா மருந்து வாங்கி கொடுக்க தெரியும், அவனுக்கு சாப்பாடு வாங்கி போட தெரியும், அவனுக்கு தண்ணி கொடுக்க தெரியும், தூங்கும் போது அவனை பார்த்துக்க முடியும். இவ்வளவும் நம்ம தான் செய்வோம். அவர் போய் ஏதாவது கூகுளில் 4 படிச்சுவிட்டு நம்மகிட்ட சொல்லுவார், உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நாங்கள் அப்படிம்பா.
அப்பா அம்மாவுக்கு அது தெரியாது, ஆனால் உனக்கு பாதுகாப்பாக இருக்க தெரியும். அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய ஊழியம். தாவீதுக்கு சவுல் மாதிரி கத்தியை பிடிச்சி சண்டை போட தெரியாது, ஆனால் ஒரு ஆடை சிங்கமோ கரடியோ பிடிச்சா உயிரை கொடுத்து காப்பாற்ற தெரியும் அவனுக்கு. அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய ஊழியம். அப்போது மெய்ப்பனுடைய ஊழியத்தில் இருக்கும்போது உங்கள் சர்ச்சு தான் உங்களுக்கு கரெக்டு. அதனால தான் கர்த்தர் உங்களை இங்கே உட்காந்துருக்கிறாரு. எல்லாருக்கும் அவங்க சர்ச்சை நினச்சா கொஞ்சம் இலக்காரம். எங்கள் சர்ச்சில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எங்கே இருந்தால் கரெக்டாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எந்த சபையில் நீங்கள் இருந்தால் கரெக்டாக பரலோகத்துக்கு போவீங்களோ அந்த சபையில் தான் கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். உங்களுக்கு எப்போவுமே இன்னொரு சபையை பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஊழியக்காரை பார்த்தா அப்படி தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்குதுல்ல, நம்ம பொண்ணு வீட்டில் இருக்குல்ல, ஒரு தட்டையாவது கழுவுமா? ஒரு தட்டாவது கழுவுமா? கழுவாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? அப்படியே தூக்கி போட்டு போகும். அப்புறம் குளிச்சுட்டு வந்து துணியை அப்படியே தூக்கி போட்டு போயிடும். பெட்ஷீட் கூட மடிக்காது. அந்த அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ எல்லாம் எங்கே போய் என்ன பாடு அனுபவிக்க போறியோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டோடைய அம்மா ஒருத்தர் வருவாங்க. ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது நம்ம பிள்ளையை பற்றி அவங்க சாட்சி கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துச்சு, இழுத்து போட்டு. இந்த அம்மாவுக்கு சுருன்னு இருக்கும் இல்லை, என் வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல, அங்கே போய் எல்லா வேலையும் பார்க்குது சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது, ஒரு வேலையும் பார்க்க. ஆனால் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தால், ஆன்ட்டி நான் வேணால் இதை செய்யட்டுமான்னு கேட்கும். எப்போவுமே நமக்கு இதை விட அது நல்லா தான் தெரியும். அங்கே போனால் கொஞ்சம் என்ன செய்யும், அந்த பாஸ்டர் கொஞ்சம் நல்லா இருக்காரு, நல்லா பாடுறாரு, நல்லா ஐயோ அந்த சர்ச்சுக்கு போனால் அப்படி இருக்கும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தகப்பன் கையில் இருக்கும்போது தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பார். ஒருவேளை அப்பா அம்மா படிக்காதவங்கள கூட இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அவங்க கையில் தான் உன்னை பிறக்க வச்சிருக்கிறார். காரணம், அவங்க தான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வார்கள் தெரியும். என்னதான் எகிப்துக்கு ராஜகுமாரியாக இருந்தாலும் மோசையை வளர்க்குற பொறுப்பு ஒரு அடிமை பெண் அவன் தாய் கையில் தான் கொடுக்கப்பட்டது. என்ன நினைக்கலாம், ஒரு அடிமை பெண் கையிலையா? இல்லை, உன்னை வளர்க்க அவங்களால தான் முடியும். அதே மாதிரி உன் சபையில் இருக்கக்கூடிய போதகரோ அல்லது போதகர் அம்மாவோ அல்லது உன் சபையோ நீ நினைக்கிற அளவுக்கு வசனத்தில் வளரல, இன்னும் அந்த அளவுக்கு இல்லை, அந்த சபையை பார்த்தா அப்படி இருக்கு, இந்த சபை பாஸ்டர் பயங்கர, உனக்கு உன் சபை தான் கரெக்ட். நீ எங்கே இருந்தால் கரெக்டாக வளருவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுதோ, உங்களை அந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் உறுதியாக இருங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில காரியங்கள் இருக்காது, சபையில் நடக்காது, ஒரு வேளை காரியங்கள் நடக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். சபையில் குறைவுகள் இருக்குது, அந்த குறைவுகள் போகணும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். சபையில் குறைவுகள் போகணும்னு ஜெபம் பண்ணணும். குறை இருக்குன்னு சபையை குறை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சபையில் குறை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். குறை பேசாதீங்க. ஒருவேளை அப்படி இருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சபை இல்லை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் வசனத்தில் வளரணும்னு உங்களுக்கு தோணுதா, அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஒருத்தர் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் சபையை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பண்ணுவார். கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு டீச்சிங் பண்ண தெரியும், அதாவது ஆண்டவர் சொன்னது ஓரளவுக்கு எல்லாமும், அதுவும் இந்த பைபிளில் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஆண்டவர் கொடுத்தது எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சபையை நடத்த என்னால் முடியாது. அதே மாதிரி உங்கள் போதகருக்கு டீச்சிங் வராமல் இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரி சபை நடத்த யாராலையும் முடியாது. ஆண்டவர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்தந்த கிருபையின் அளவின்படி தான் அது நடக்கும். ஸோ கர்த்தர் உங்களை எதுக்கு இங்கே கொண்டாந்துருக்கிறார்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படி. நீங்கள் பலிக்கு பிறகுதான் வந்தீங்க, இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, ஆகாரம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இவங்களுக்கு குழந்தை. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை அமைதியாக இருக்க சொல்லுவார். சில நேரத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்க சொல்லுவார். அமைதியாக இருங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க. பாருங்கள், ராகேலுக்கு குழந்தை இல்லை, ராகேலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இப்போ போய் அவங்க சொல்கிறாங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில், அப்போது 1வது வசனம் வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். நல்ல கவனிங்க, கர்த்தர் அவளுக்கு பிள்ளை கொடுக்காம இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். யார் அடைச்சிருக்கிறது? யாக்கோபு தேவ மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகும்போது அவன் தேவனை சந்திக்கிறான். திருப்பி வரும்போது
ஆண்டவர் அவனோட கூட பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் கூட கர்த்தர் இருந்து நடத்துகிறாரு. அவன் டைரெக்டாக சொல்கிறான், கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்கிறார். அவ்வளோதான். இப்போ கர்த்தர் ராகேலுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரா, இல்லை இப்போ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரா? அப்போ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சார். வாசிங்க அதே 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நினைக்கிறார். இப்போ வாசிங்க முந்தின அதிகாரம் 31 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அப்ப இதுவும் கர்த்தர் கருத்தில் தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றை கொடுக்கணுன்றது காட்ஸ் பிளான். இப்ப ராகேலுக்கு கொடுக்க கூடாது என்று அல்ல, இப்ப கொடுக்க கூடாது. ஒரு நாள் வரும் கர்த்தர் நினைத்தருளுவார். அது கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. உடனே அவசரம், பொறாமை, அதனுடைய விளைவு என்ன? உன்னை ஒரு திட்டத்தோட கொண்டு வந்து நான் ஒப்படைச்சிருக்கிறேன். எப்படி ஏவாளை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுத்தேனோ, எப்படி ரெபேக்காளை கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்துல கொடுத்தேனோ, அதே மாதிரி உன்னை ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். யூ மஸ்ட் வெயிட். தேவன் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருங்கள். இப்போ என்ன ஆகுது, இப்போ வேணும் உடனே. சிலருக்கெல்லாம் இம்மிடியட்டா அவங்க ஆசைப்பட்ட உடனே அப்படி நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் குழந்தைத்தனம். அதுக்கு பேர் என்னது? குழந்தைத்தனம். குழந்தைங்க பாருங்களேன், நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்கலாம், அதை என்ன பண்ணும், அங்கேயே உட்காந்து அழுவோம், அங்கேயே பிறண்டு அழுவோம். அந்த குழந்தை குணத்தோடைய 50 வயசு வரைக்கும் வாழ்கிற ஆள்லாம் இருக்குது. 50 வயசு வரைக்கும் ஆள் தான் இருக்குது. வீட்டில் அப்பா கிட்ட ஏதாவது கேட்கும், 20 வயசு ஆகிருக்கும், அப்பா கொடுக்கல உடனே மூஞ்சை தூக்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கும். அப்படியே உட்காந்துருக்கோம். அப்பா என்னென்னோ சொல்லி பார்ப்பாரு, கேட்காது, வாங்கி கொடுக்குற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கோம். சரி இது பரவாயில்ல, அப்பா வீடு. இதே மாதிரி கல்யாணமாகி வந்தும் செய்யும். அப்படியே கல்யாணம் ஆகி வந்த பிறகும் அப்படியே செய்வாங்க. அப்படியே கணவர்கிட்ட கோச்சிட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர்லாம் இப்போ உடனே இம்மிடியட்டாக செய்யணும். எப்படி செய்ய முடியும்? கர்த்தர் ஒன்றை கொடுக்காதபடிக்கு நீ இம்மிடியட்டாக செய்யணும்னு நினச்சினா உனக்கு உண்டானது துஷ்ட மனுஷன் பிறப்பான் அல்லது பொல்லாங்கன் பிறப்பான். இப்போ இந்த அம்மா பண்ண வேலையில் என்ன நடந்துச்சு வாசிங்க. 5-6 வசனங்கள் வாசிங்க. பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். என்ன குழந்தை பிறந்துச்சு? இந்த வசனத்தை சேர்த்து வாசித்துருங்க. ஆதியாகமம் 49, ஆதியாகமம் 17 வாசிங்க. நான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். யாரு? எதனால பிறந்தான்? கோவம், இமிடியட். எனக்கு இப்போ பிள்ளை வேணும். இந்த தப்பை சாராலும் செஞ்சாங்க, அந்த தப்பை ராகேலும் செஞ்சாங்க. ஆனால் ரெபேக்காள் செய்யலை. இதில் என்ன வித்தியாசம் தெரியுமா? சாராள், ரெபேக்காள் கர்த்தர் கொண்டு வந்து விட்டவங்க, ராகேல் யாக்கோபு போய் தேடினது. கர்த்தர் கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஒப்படைப்பார். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒப்படைப்பார். சரி, கொடுக்கல, தேடியாச்சு, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு. சரி பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சரி பண்ணுறேன், நான் நினைத்தருளுவேன். ஒரு காலகட்டம் வரும், ஜஸ்ட் வெயிட். பொறுமையோடு காத்திரு, அவசரப்படாது. நீ அவசரப்பட்ட என்ன தரிசனத்துக்கு உன்னை கொண்டு வந்தனோ அந்த தரிசனத்தை உன்னை கொண்டு நான் செய்ய முடியாமல் போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துருச்சு. நிறைய பேர், ஒரு சிலர்லாம் தேவனத்திலிருந்து மகிமையான தரிசனத்தோடு கூட வந்தார்கள். என் காலகட்டத்தில் நான் பார்த்த ஊழியர்களை சொல்லுகிறேன், மகிமையான தரிசனத்தோடு வந்தாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த தரிசனத்துக்கு ஒவ்வாத ஆளை அவங்க தங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு? அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல கர்த்தர் சரி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை போய், வேணாம், இது வேணாம், எனக்கு இதுமேட்டு இது தேவைப்படாது, நான் வேற ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க ஊழியம், தரிசனம் எல்லாம் போச்சு. இப்போ இவங்கள போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியாதா, 10 வருஷமா நான் போராடுறேன், 15 வருஷமா போராடுறேன், 25 வருஷமா நான் போராடுறேன், இவங்களோட வாழவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, யூ மஸ்ட், வாழ்ந்துதான் ஆகணும்.
ஏன்? அது நீ தேடினது, அது நீ தேடினது. சரி பரவாயில்ல இரு, நான் சரி பண்ணுறேன், அதுக்கு ஒரு டைம் ஆகும், சரி பண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ அவசரப்பட்டு நீ போய் தேடிட்டியா, இல்லை யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டியா, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக தேடிட்டியா, சரி விட்டு தள்ளு. செய்யக்கூடாததை செஞ்சுட்ட, நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட, மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்ட. அது சிங்க கெபியா கூட இருக்கட்டும், உன்னை கர்த்தர் தூக்கும் அளவும் அமைதியாயிரு. வெளியே கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஆனால் நிச்சயம் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். There is a time. நிச்சயமாய் ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் உன் தகப்பன் சிங்கத்துக்கிட்ட உன்னை சாக கொடுக்கவே மாட்டார் அவர். ஆனால் தூக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். அவனா நீங்கள் நடுவில் என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவசரப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம பண்ண தப்பை ஆண்டவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் எப்பவும் ஒரு உதாரணம் சொல்வேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் அப்படி பண்ண ஆள், அதனால் உங்களுக்கு கேட்குறேன், சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு 6 வயசுலேருந்து ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த 6 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இருக்குது. அந்த வியாதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு வரைக்கும் 10 வருஷம் போகுது. என்னென்னவோ மெடிசன் மாறி 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 எடுக்கிறோம், எதுவுமே சரியாகலை, ஒன்றுமே சரியாகலை. அப்புறம் 18வது வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு காரியத்தை, ஒரு மெடிசனை கொடுத்து ஆண்டவர் சரி பண்ணிட்டாரு. இன்னை வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஒரு சிலரை பார்ப்பேன், என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வியாதி இருக்குன்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், இந்த மாத்திரையை 5 நாள் போடுங்கம்பாரு. சரியா? முதல் நாள் போடுவாங்க, 2வது நாள் போடுவாங்க, எந்த மாற்றமும் இருக்காது அவங்களுக்கு, அப்படியே தான் இருக்கும். 3வது நாள் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும். போன உடனே 3 நாளாக போடுறோம், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் சரியில்லை அப்படிம்பாங்க. உடனே இன்னொருத்தர் வருவார், தெரிஞ்சவர், என்னாச்சு மாதிரி இருக்கு, இதெல்லாம் சரி வராது, எனக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து இருக்குது, அது பச்சைல மருந்தை தொடர்ந்து 21 நாள் குடித்தா சரியாயிடும் பார்ப்பேன். இப்போ இவங்க அங்கே போயிடுவாங்க, இதை விட்டுடு, இது 3 நாளில் விட்டாங்க, இப்போ அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் அந்த மருந்தை 15 நாள் எடுப்பாங்க. ஆனால் எத்தனை நாள் எடுக்க சொன்னாங்க? 21 நாள். இவங்க 10லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டே வருவாங்க, ஒரு மாற்றமும் இருக்காது. பார்ப்பாங்க, 15 நாளாக எடுக்கிறோம், எதுவும் சரியில்லை அப்படிம்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், இதையா எடுத்தீங்க, இதுக்குன்னு வேற ஒரு மருந்து இருக்கு, அது 1 மாதம் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும். அந்த மருந்தை 20 நாள் எடுப்பாங்க, சரியாகாது. சில ஆட்கள்லாம் இப்படியே பார்த்தீங்கன்னா எதுக்குமே பொறுமையோடு முடிக்கணும்னு தோணாது. அதுக்கு 5 நாள் கொடுத்தா 5 நாள் போடணும், 5 நாள் கழித்து ஆவலை தான் என்ன பண்ணணும், போய் கேட்கணும், 5 நாள் கொடுத்தீங்க சரியாகலைன்னு. அந்த 5 நாள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, 2 நாள் 3 நாள் தான், உடனே அவங்களுக்கு வேற ஒன்றுக்கு. இந்த சுபாவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு டைம் எடுத்துப்பார், ஆனால் நிச்சயம் சரி பண்ணுவாருங்கிறது தான் கர்த்தர் பண்ணுகிற வாக்குத்தத்தம். கண்டிப்பாக சரி பண்ணுவார், ஏன்னா அவர் தகப்பன். ஒரு நாள் எத்தனையோ தகப்பனுங்க நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்க, ஆனால் எப்படியாவது அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அன்லெஸ் பிள்ளைகள் இடம் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிள்ளைகள் இடம் கொடுத்தா அதை எப்படியாவது சரி பண்ணி காப்பாற்றிடணும்னு நினைப்பாங்க, தகப்பனோ தாயோ எல்லாருமே. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அந்த பொறுமை கிடையாது. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும், அதை சரி பண்ணுற வரைக்கும் பொறுமை கிடையாது. அவசரப்பட்டு உடனே அந்த ஊழியர்கள் ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன், உடனே முடியாது பிரதர், 10 வருஷம் ஆச்சு, என்னால் இதுக்கு மேலே சகிக்கவே முடியாது, எனக்கு இது தேவையில்லை அப்படிம்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இல்லை பைபிள் படி வேறு வழியே கிடையாது, நீங்கள் உடனே ஏன் ஓடணும், அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு உடனே அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், உன்னத பாட்டில் இருக்குது அழகான ஒரு வார்த்தை, காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் போல் என் நேசர் இருக்கிறார். இவனுக்கு எப்போவுமே வீட்டில் இருக்கிறது காட்டு மரம் மாதிரியே தான் இருக்கும், வெளியே இருக்கிறது கிச்சிலி மரம் மாதிரியே இருக்கும். போய் உக்காந்தா தான் தெரியும் அது இதை விட மோசமான காட்டு மரம். சரி, இது காட்டு மரமாக இருக்குன்னு இன்னொன்று போய் உட்காந்தா அது முள்ளு மரம். கடைசியாக இந்த மரத்துக்கிட்டே வந்துடுவான். அந்த மரத்துக்கு இந்த மரம் எவ்வளவோ தேவலை. ஆண்டவர் சொல்வார், அதுக்கு தான் உன்னை இங்கேயே இருன்னு. எனக்கு தெரியும் நீ எங்கே சுற்றினாலும் இந்த மரத்துக்கிட்ட தான் வரணும். அது சகோதரிகளுக்கும் பொருந்தும், சகோதரர்களுக்கும் பொருந்தும். சில அம்மாக்கள்லாம் சொல்லும், உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பேசாமல் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். அந்த ஆள் அப்பயே சொல்லுவான், வேணாம், என்னை தவிர உன்னை யாரும் வச்சுக்க முடியாது,
எங்கள் அப்பா என்னை ராணி மாதிரி வச்சுருப்பாரு, அது கல்யாணம் ஆகிற வரைக்கும். அப்புறம் போனீங்கன்னா கூனி மாதிரி தான் வச்சுருப்பாரு. வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும், அங்கே எதுவும் பேச முடியாது. ஏதாவது மீறி பேசினா உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணி உங்களை வேறு வார்த்தை சொல்லும். ஆமாம், விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கா இவ அப்படின்னு. அடிக்கிற அடியில் பாருங்கள், பேசுகிற பேச்சில் ஒரு வாரம் கழிச்சு தானாகவே வரும் ஃபோன். வந்தால் கூப்பிட மாட்டிங்களா? ஏன்னா அங்கே இருக்க முடியல. அதான் விஷயமே. நல்லதோ பெள்ளதோ, அது காட்டு மரமோ என்ன மரமோ, அதோடு கூட கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். சில நேரங்களில் பொறுமை எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சு கொடுக்கும். அதை விட உங்கள் தரிசனம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருங்கள். ரெபேக்காளுக்கு அந்த பொறுமை இருந்துச்சு, ராகேலுக்கு அந்த பொறுமை இல்லை, சாராளுக்கு அந்த பொறுமை இல்லை. 90 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. 20 தங்க சகோதரிக்கு குழந்தை பிறக்குது. ஆண்டவர் சொன்னார், பொறுமையோடு இரு, உன்னை நினைத்தருகிற காலம் ஒன்று வரும். ஏன்னா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை ராகேல் யாக்கோபுடைய கூட வந்த ஒரு ஆளாக இருக்கலாம், கர்த்தர் சித்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் நீ யாக்கோபோடு கூட வந்திருக்கிறாய். யாக்கோபு உன்னை நேசிச்சிருக்கிறான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னையும் நினைத்தருளுவேன், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது யோசேப்பாக இருக்கும், கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கும். யோசேப்பை போல ஒருத்தனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள். ஸோ பொறுமையோடு காத்திருங்கள். உங்களுக்கு ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும், கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு கூட என்னை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் அளவு நான் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். சர்ப்பத்தின் வார்த்தைக்கு என்ன கொடுக்கக்கூடாது? செவி சாய்க்கக்கூடாது. எனக்கு அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? எனக்கு பிள்ளை கொடுன்னு கேட்கக்கூடாது. வயசாகுது, காலமாச்சு, முடிஞ்சு போச்சு, என்ன வேணாலும் ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனால் கர்த்தரோ உங்கள் பட்சத்தில் நின்று உங்கள் தரிசனம் நிறைவேற உதவி செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் எந்திரிப்போம். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. தரிசனம் இல்லாம நீங்க சபைக்குள்ள வரவே முடியாது. ஏதோ ஆக்சிடென்டா சர்ச்சுக்கு வந்தவங்கன்னு ஒருத்தர் இருக்கவே முடியாது. அழைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் தேவனுடைய சபைக்குள்ள கால் வைக்கவே முடியாது. பரலோகம் உங்களை முன்குறித்திருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, உலக தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். அப்படியானா கர்த்தர் உங்களை என்னையும் விடவே மாட்டார். ஆனா என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். உங்க மேல வச்சிருக்கிற அந்த தரிசனம் என்னான்னு உங்களுக்கு தெரியணும், அது என்னான்னு உங்களுக்கு புரியணும். ஆண்டவர் என்ன பலிக்கு பெருக சொல்லி இருக்கிறாரு. ஆனா நான் எல்லா மாதிரியும் பெருக முடியாது. நான் தேவ பக்தியுள்ள சந்ததியை பலிக்கு பெருகணும். நான் பொல்லாங்கனையோ துஷ்ட மனுஷனையோ விரியன் பாம்பையோ பெற்றக்கூடாது. நான் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறணும். ஒப்பு கொடுப்போமா? அந்த தரிசனம் உங்ககிட்ட கொடுத்த ஊழியம், அதுல கர்த்தர் விரும்புகிற கனி வேறு. நிறைய கூட்டம் வரணும், நிறைய சர்ச்சு கட்டணும், அது உலக பிரகாரமான எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. நீ அப்படிப்பட்ட ஆசை உடையவன் அல்ல. உனக்கு ஒன்று விறக்கும், அந்த ஒன்று ஈசாக்காக இருக்கும். அந்த ஒன்று ஈசாக்காக இருக்கும். அதான் கர்த்தர் திட்டம், அதான் கர்த்தர் திட்டம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தரிசனத்தில் நான் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று வேதம் சொல்லு. நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. அவசரப்பட்டு ஓடி நடுவில் வழி விலகி உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடாதபடி, எனக்குள்ள தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதுல நான் ஓடணும் கடைசி வரைக்கும். எனக்கு ஆசை நிறைய இருக்கும் ஆண்டவரே, ஆனா உங்க சித்தம் மட்டும்தான் நடக்கணும் ஆண்டவரே. உங்க சித்தம் மட்டும்தான் நடக்கணும். என் விருப்பம் ஒன்றும் வேணாம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, எங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, நீர் மட்டும் எங்கள் மேல் தயவாய் இருந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நாங்கள் முடிவு பரியந்தம் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். வழி விலகி போகாதபடிக்கு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழி விலகி போய்விடாதபடிக்கு, எங்கள் மூலமாய் வரவேண்டிய நீதியின் சந்ததி வராதபடி, பயபக்தி உள்ள சந்ததி வராதபடி, எங்கள் அவசரத்தினாலே எங்கள் சுய சித்தத்தினாலே பொல்லாங்கனையும் துஷ்ட மனுஷனையும் விரியன் பாம்புகளையும் பெற்றெடுக்காதபடி, சித்தத்தின்படி இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.